வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம எப்பவும் ஒரே மாதிரி லஞ்சு கட்டி கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சேமியாலாம் வச்சு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு எடுத்து போகும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அந்த நெய்யோடவே இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் பொரிஞ்சு வந்ததுமே அதோட வந்து ஒரு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கணும். ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்து வதங்கி வந்ததுமே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கியிருக்கு. இப்போ இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி வந்து அதையே சேர்த்துக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். வந்து இப்போது தக்காளி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு குழஞ்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதோட நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து கேரட்டை பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி அதையும் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதை நான் வந்து இங்கே ஒரு 10லேருந்து 15 நம்பர் வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதோட இப்போ காயெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பாதி அளவு வந்து குடமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குடமிளகாய் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை இப்போ இதோட வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது காய்கறியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சேமியா நல்லா வந்து வரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு
இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டு சேமியாவை வறுத்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுத்த சேமியாவாக இருந்தாலும் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் இப்போது உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வந்து வேக விடலாம். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி தான் வைக்கணும். அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ இது மேலேயே வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு வந்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி லஞ்ச் கட்டி கொடுக்குறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கட்டி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா காய்கறியும் வந்து சேர்த்து கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்து சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மேலேயே வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது விட்டுட்டு லைட்டாக கலந்து விடலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி திறக்கும் போதே வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ 10 நிமிஷத்தில் இந்த சேமியா பிரியாணி வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் நம்ம. இப்போது அவ்வளோதாங்க, சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து நான் எக் ஃப்ரையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.